ஹாய். நான் சிங்கப்பூர்லேருந்து. இன்னைக்கு காலையிலேயே பேச வந்துட்டேன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாலய அமாவாசை. அ பொதுவா வருஷத்துல எல்லா மாசமும் அமாவாசை வரும். ஆனா, அது ஒரு 3 அமாவாசை ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இது புரட்டாசியில வர மகாலய அமாவாசை. நீங்க உங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் குடுக்கறத மறந்திருந்தா கூட, இந்த திதி இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லாம மறந்திருந்தா கூட, இந்த 3 அமாவாசையில குடுக்க சொல்லுவாங்க. ஆனா, இந்த அமாவாசைங்கிறது நம்ம பித்ருக்கள் எல்லாருமே இங்க பூமியில வந்து ஒரு 15 நாள் தங்குவாங்களாம். ஸோ, அதனால அந்த டைம்ல நீங்க இன்னைக்கு நீங்க தர்ப்பணம் குடுத்தீங்கன்னா, அது நேரடியா போய் உங்க முன்னேர்கள சேரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேள உங்களால குடுக்க முடியாத பட்சத்துல, அன்னதானமாவது பண்ண சொல்றாங்க. உங்களால முடிஞ்ச அளவு யாராவது ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க. அதாவது சாப்பாடு வாங்கி குடுங்க. இத நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம குடும்பத்துல நடக்கிற சில பிரச்சனைகள், அதாவது கணவன் மனைவி பிரச்சனையோ, இல்ல நண்பர்களோட பிரச்சனை, தொழில்ல பிரச்சனை, ஏதாவது அடிக்கடி இந்த மாரி வந்துகிட்டே இருந்ததுன்னா, அதுக்கு காரணம் முன்னோர்களுடைய சாபம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா, நம்ம சரியான நேரத்துல அவங்களுக்கு திதி குடுக்காதது, இதெல்லாம் கூட காரணமா இருக்கலாம். அந்த மாரி இருந்ததுன்னா, உங்களுக்கு தெரியல, அத மறந்துட்டீங்க அப்படின்னா கூட, இன்னைக்கு போயி தர்ப்பணம் பண்ணிட்டு வந்துடுங்க. கண்டிப்பா முன்னோர்கள் உங்கள வாழ்த்துவாங்க. உங்களால இது எல்லாமே ஃபாலோ பண்ண முடியலனா கூட, இன்னைக்கு ஒரு நாளைக்காவது மது, அசைவம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, நம்ம முன்னோர்கள மனசார வணங்குங்க. கண்டிப்பா அவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்க. நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்க பிளெஸிங்ஸ் நமக்கு நிச்சயமா தேவை. எல்லாருக்கும் நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நானும் கடவுள வேண்டிக்கிறேன்.